ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பகுதி 3 அடிப்படை உரிமை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் ஒரு 2 கொஷின் 3 கொஷின்ஸாவது கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதை ஒரு ஒரு லைனும் நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அடிப்படை உரிமையை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அரசியலமைப்புலேருந்து தான் நம்ம வந்து அடிப்படை உரிமையவே எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நாட்டோடைய அரசியலமைப்பையும் ஆராய்ஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60 நாடோடைய அரசியலமைப்பை ஆராய்ஞ்சு தான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி எந்தெந்த நாட்டிலேருந்து எது எதெல்லாம் நமக்கு முக்கியமோ அதெல்லாம் எடுத்து தான் நம்ம அரசியலமைப்பில் நம்ம அதை வந்து சேர்த்துருக்கோம். அப்படி அடிப்படை உரிமை எந்த நாட்டு அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா, அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது தான் நம்மளோட அடிப்படை உரிமை. இதற்கான விதி பார்த்திங்கன்னா, விதி 12லிருந்து விதி 35 வரைக்கும் அடிப்படை உரிமை தொடர்பான செய்திகளை சொல்லுது. ஆனால் நம்ம 10th புக்கில் அடிப்படை உரிமை பற்றி இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து விதி 14லிருந்து 32 வரை தான் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் 14, 15 அப்படியே லைனாக சொல்லியிருப்பாங்க. அது உள்ள சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ 15 விதி 15க்குள்ளேயே ஒரு 4-5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எக்ஸாமில் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோவில் விதி 12லிருந்து விதி 35 வரைக்கும் ஒவ்வொரு விதியையும் உள்ள டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விதி என்ன அப்படின்னாக்கா, விதி 12 அரசு என்பதற்கான விளக்கம் மற்றும் வரையறை. அரசு என்பதற்கான விளக்கம் மற்றும் வரையறை என்னன்னாக்கா, நம்மளோட இதில் அரசுனா என்ன, மத்திய அரசு, மாநில அரசு, சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, இது எல்லாம் உள்ளடக்கினது தான் ஒரு அரசு. ஸோ இதுக்கான விளக்கங்களை சொல்கிறது தான் விதி 12. ஒரு சட்டம் இயற்றுது அப்படின்னா அது வந்து அடிப்படை உரிமை பாதிக்கும்போது அது இந்த அரசால் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கான விதி 12 யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து விதி 13 அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை நீதிமன்றம் தடுத்தல். அதாவது என்ன அப்படின்னாக்கா, ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் நம்மளோட அடிப்படை உரிமையை மீறுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை நம்மளோட அடிப்படை உரிமையை மீறுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீதிமன்றம் வந்து அதை தட்டி கேட்கும். இதுக்கான விதி தான் வந்து விதி 13. அடுத்தது அடிப்படை உரிமை என்ற கருத்தை முதல்ல 1895 யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பால கங்காதர திலகர் கொண்டு வந்திருக்காரு. 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போது அந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னாக்கா, சர்தார் வல்லபாய் பட்டேல். 1935 இந்திய அரசு சட்டம் இருக்கு இல்லையா, அப்போது அடிப்படை உரிமைகள் வந்து அதில் இடம்பெறவே இல்லை. அந்த இந்திய அரசு சட்டம் இயற்றும் போது அடிப்படை உரிமைகள் அதில் இடம்பெறலைன்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா, இதுதான் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பகுதியாக இருக்குது. அடிப்படை உரிமைகள் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். இது அரசியலமைப்பு எழுதி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விவாதங்களாக நடக்கும். எந்தெந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சம்மந்தமான விவாதங்கள் வந்து ஒரு 114 நாட்கள் நடக்கும் விவாதம். அதாவது 11 அமர்வுகள் 161 நாள் நடக்கும். அந்த விவாதங்களில் 38 நாள் வந்து எதை பற்றி விவாதம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அடிப்படை உரிமையே விவாதம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இதெல்லாம் சட்டத்தெல்லாம் நம்ம வந்து விதியெல்லாம் வந்து அடிப்படை உரிமையில் வைக்கலாம், எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப டிஸ்கஷன் பண்ண பகுதியாக எது இருக்குன்னா இந்த அடிப்படை உரிமை வந்து இருக்குது. அதில் வந்து துணைக்குழு வந்து 11 நாள் விவாதம் பண்ணியிருக்கு. ஆலோசனை குழு வந்து 2 நாட்கள் விவாதம் பண்ணியிருக்கு. அரசியல் நிர்ணய சபை வந்து 25 நாள், மொத்தம் சேர்த்து 38 நாட்கள் எதை பற்றியே விவாதம் நடந்திருக்குன்னா இந்த அடிப்படை உரிமை பற்றியே விவாதங்கள் நடந்திருக்கு. அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் மகா சாசனம் அல்லது மேக்னா கர்ட்டான்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமை அரசியலமைப்பின் மகா சாசனம் அல்லது மூலக்கல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி தான் எதுனாக்கா இந்த அடிப்படை உரிமைங்கிறது. அடிப்படை உரிமையோட பாதுகாவலன் எதுன்னு சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம். ஏன்னா நம்மளோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சு அப்படின்னாக்கா 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. தற்போது 6 தான் இருக்குது. அதாவது இந்த சொத்துரிமை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுடைய அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொத்துரிமையை நம்மளோட அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையில் வைக்கும்போது அதை வந்து அரசு வந்து ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது இல்லையா. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுது, அப்போ நம்மளோட அடிப்படை உரிமையில் சொத்து இருந்துச்சுன்னா நம்மளால் எப்படி கொடுக்க முடியும், அவங்க எப்படி கேட்க முடியும். ஸோ அதனால் அடிப்படை உரிமையிலேருந்து சொத்துரிமையை மட்டும் நீக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உள்ளார டெப்த்தாக அது எந்த விதியின்படி நீக்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே நம்ம பார்க்கலாம்.
அம்பேத்கர் வந்து அடிப்படை உரிமைங்கிறது நம்மளுடைய தூண்கள், இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூற்றா சொல்லியிருக்காரு. அடிப்படை உரிமை மக்களாட்சி அரசாங்கத்துடைய அஸ்திவாரமாகவும் ஆதாரமாகவும் திகழ்குது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கஜேந்திர கட்கர். ஸோ இந்த கூற்றுகளெல்லாம் கொடுத்து இது அடிப்படை உரிமை பற்றி யார் சொன்னா, இப்படி யார் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமை தூண்கள், இதயம் மற்றும் ஆன்மானது அம்பேத்கர். அடிப்படை உரிமை மக்களாட்சி அரசாங்கத்தின் அஸ்திவாரமாகவும் ஆதாரமாகவும் திகழ்கிறதுன்னு சொன்னது வந்து கஜேந்திர கட்கர். வாங்க ஒவ்வொரு விதிக்குள்ளேயும் நம்ம டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரை வருது அப்படின்னா விதி 14லேருந்து விதி 18 வரைக்கும் வருது. ஆல்ரெடி விதி 12னா என்ன, விதி 13னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ விதி 14க்குள்ளே போகிறோம். விதி 14 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதாவது குடிமகனாக பிறந்த ஒவ்வொருவருமே சட்டத்துக்கு முன் சமம் தான். பட் ஆனால் இதில் 2 பேருக்கு விதிவிலக்கு இருக்குது. யார் அப்படின்னா, ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர், இன்னொருத்தர் வந்து ஆளுநர். ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போதோ ஆளுநராக இருக்கும்போதோ இவங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கேஸ் போட முடியாது. நீதிமன்றம் இவங்களை கேள்வி கேட்காது. அதுதான் இவங்களுடைய ஸ்பெஷலே. 361ல் 1ன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கும். அதை யூஸ் பண்ணி இவங்க மேலே எந்த ஒரு கேஸுமே போட முடியாது. ஸோ அப்போது சட்டத்தின் முன் அனைவரும் சமந்தான். ஆனால் விதிவிலக்கு யாருக்குன்னா இந்த குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் மட்டும். இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற வார்த்தையை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருக்கோம். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தை எந்த நாட்டுடைய அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிற வார்த்தை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஏவி டைஸிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சட்டம் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அளிக்கும்ங்கிறது அமெரிக்காவுடைய கோட்பாடாக இருக்குது. இதுதான் விதி 14. அடுத்து விதி 15. விதி 15 எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா, ஜாதி, மத, இன, பாலின பாகுபாடு பார்க்கக்கூடாது. குடிமகனாக பிறந்த ஒவ்வொருமே என்னதான் சமம்தான். அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது விதி 15. ஜாதியின் ரீதியாகவோ மதத்தை அடிப்படையாகவோ அவங்களோட இனம், பாலினம், எதையுமே வச்சு அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாதுங்கிறது தான் விதி 15. இதில் ஒரு 6 விதிகள் இருக்குது சப்டிவிஷன்ஸாக. 15ல் 1 எதை பற்றி சொல்லுதுன்னா, பொது இடங்களில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இப்போ போகிறோம் ஒரு இடத்துக்கு, பொது இடத்துக்குன்னா கோவிலுக்கோ பூங்காக்கோ போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு இவங்க அந்த ஜாதி, இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டரோ இந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து 15ல் 1. 15ல் 2 எதை பற்றி சொல்லுதுன்னா, எந்த குடிமகனும் அவன் சார்ந்துள்ள நிலையில் குறித்து பொது இடங்களில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இதுவும் அதே தான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. எந்த ஒரு குடிமகனும் அவன் சார்ந்துள்ள நிலை, அதாவது அவன் சார்ந்த ஜாதியையோ மதத்தையோ வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் விதி 15ல் 1, 2 சொல்லுது. 15ல் 3 என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம் அவங்களுடைய சிறப்பு சட்டங்கள். இப்போ எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் 15ல் 3 என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக சிறப்பு சட்டங்களை வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து 15ல் 3. 15ல் 4 என்ன சொல்லுதுன்னா, பொருளாதாரம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய SC/ST மக்களை மேம்படுத்த தனி சலுகை வழங்குதல். அவங்க ஜாதி, இன, மத வேறுபாடு பார்க்கக்கூடாதுனாலும் அவங்களுக்கான சிறப்பை நம்ம கொடுத்தாகணும். அவங்கள பொருளாதார ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ அவங்கள வந்து மேம்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக விதி 15ல் 4ல் SC/ST மக்களை மேம்படுத்துறதுக்காக தனி சலுகைகளை அவங்களுக்காக வழங்குறதுக்கான விதி எதுனா 15ல் 4. இது வந்து 1951 ஃபஸ்ட்டு முதலாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் இந்த 15ல் 4. அதாவது இடஒதுக்கீடு சேர்த்துருப்போம் இல்லையா, அது வந்து 1951 முதலாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருப்போம். அடுத்து 15ல் 5 பொருளாதாரத்தில் பின்தங்கி SC/ST மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அரசு உதவி பெறும் மற்றும் உதவி பெறாத கல்வி நிறுவனங்களை தனி சலுகை வழங்கணும். ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனில் அவங்களுக்கு தனி சலுகை வழங்கணும்னு சொல்கிறது விதி 15ல் 5. அடுத்து விதி 15ல் 6. 15ல் 6 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினர்களுக்கான 10% இடஒதுக்கீடு, அதாவது EWSன்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்கிற விதி தான் வந்து 15ல் 6. இதுக்கான சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னா 2019 103வது சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த 15ல் 6 அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விதி 16. 16 எதை பற்றி சொல்லுது, சம வேலையில் சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிறது வந்து விதி 16. ஆனால் சம வேலை வாய்ப்பு அளிக்கணும் வேலையில்.
சிறப்பு கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி ஆகிய அடிப்படையில் அமையும் பணிகளுக்கு இந்த விதி மீறுவதாக அமையாது. அதாவது இப்போ ஒரு டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னா, அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க, ஸ்டெனோ முடித்தவங்க இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஜாப் போடுறாங்க. அது வந்து இந்த விதி 16 மீறுறதா அமையாது அப்படி சொல்கிறாங்க. அதான் சம வேலைப்பில் சம வாய்ப்பு அளிக்கிறோம். இருந்தாலும் சிறப்பு கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி இதை அடிப்படையாக வச்சு பணிகளுக்கு ஏதாச்சும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா இந்த விதியை மீறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுலேயே 16ல் 1 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, வேலைவாய்ப்பு நியமனத்தில் சமமான வாய்ப்பளிக்கணும். எல்லாருக்கும் வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளிக்கணுங்கிறது 16ல் 1. 16ல் 2 என்ன சொல்லுதுன்னா, அலுவலகத்தில் ஜாதி மத இன பாகுபாடு காட்டக்கூடாது. ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறோன்னா அங்கே வந்து ஜாதி மத இன பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான விதி வந்து 16ல் 2. 16ல் 3 என்ன சொல்லுதுன்னா, சில பதிவுகளுக்கு அளவுகோலை தகுதியை நிர்ணயிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்குங்கிறதுக்கான விதி வந்து 16ல் 3. 16ல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம அரசு பணியே இருக்கு இல்லையா, இல்லை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கான விதி வந்து என்னென்னாக்கா 16ல் 4. 16ல் 4ல் என்ன சொல்லுதுன்னா, பதவி உயர்வுகளிலையும் இடஒதுக்கீடு தராங்க. உள்ள போஸ்டிங்குள்ளே போயிட்டோன்னா அதில் உயர்வு இருக்கு இல்லையா, பதவி உயர்வு, அதுலேயும் இடஒதுக்கீடு தருவாங்க இல்லையா, அதுக்கான விதி வந்து 1995 77வது சட்ட திருத்தத்தின்படி இந்த 16ல் 4ல் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது 16ல் 4ல் பி, எஸ்சி எஸ்டியில் நிரப்பப்படாத பணிகள். இப்போ ஒரு வாட்டி இப்போ போஸ்டிங் போடுறாங்கன்னா அதில் நிரப்பப்படாத வேக்கன்சிஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து முன்னெடுத்து செல்கிறது தான் வந்து 16ல் 4ல் பி. இதுக்கான சட்டத்திருத்தம் என்ன அப்படின்னாக்கா 2081வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து 16ல் 5, மதம் சார்ந்த பணியிடங்களுக்கு மதம் சார்ந்தோருக்கான இடஒதுக்கீடு. மதம் சார்ந்த பணி இருக்குன்னா அதுக்கு அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறது 16ல் 5. 16ல் 6 வந்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 15ல் 6 எதை பற்றி பார்த்தோம், இடபிள்யூஎஸ். அதே மாதிரி 16ல் 6 எதை பற்றினா இடபிள்யூஎஸ்ஸுக்கான இடஒதுக்கீடு தான். ஸோ 2019 103வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது தான் இந்த 15ல் 6, 16ல் 6. அடுத்து பார்த்திங்கன்னா விதி 17, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955ல் இயற்றப்பட்டிருக்கு. 1976ல் இதை திருத்தி சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டமாக மாற்றிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க, பிசிஆர். இதுக்கான இயர் வந்து 1976. அதுக்கப்புறம் இந்த பிசிஆரையே 2 டைம் திருத்தியிருக்காங்க. 1989லையும் 2015லையும் திருத்தப்பட்டது. பிசிஆரோட திருத்தி விதிகள் அது. இதுதான் வந்து விதி 17. நெக்ஸ்ட்டு விதி 18, பட்டங்களை தவிர்த்தல். அதாவது ஜாதி மத இன ரீதியான பட்டங்களை நம்ம என்ன பண்ணிடணும், தவிர்த்திடணும். கல்விசார் பட்டங்கள், விருதுகள், அரசு பட்டங்கள் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் ஒரு பட்டம் நமக்கு கொடுக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி இல்லாமல் நம்ம போய் அதை வாங்க முடியாது. ஸோ இதை பற்றி சொல்கிற விதி தான் வந்து விதி 18. ஸோ இந்த வீடியோவில் சமத்துவ உரிமை மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதாவது விதி 12லிருந்து 18, அதில் சமத்துவ உரிமைங்கிறது பிரிவு 14லிருந்து பிரிவு 18 வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் டெப்த்தாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதியாக பார்க்கலாம்.